ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு ஐஸ்கிரீம். நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி லாட் ஆஃப் கேலரிஸ் இல்லை, ஆடட் சுகர் இல்லை, க்ரீம் இல்லை. ஸோ இது ஒரு டயட் ஐஸ்கிரீம். இதோட ஸ்வீட்னஸ் வந்து ஃப்ரூட்லேருந்தும் டேட்ஸ்லேருந்தும் மட்டும்தான். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் மெயினாக அளவு கிடையாது, ரேஷியோ கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 செவ்வாழை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். பழம் கட் பண்ண டைமில் நான் ஒரு 15 பாதாம் ஊற போட்டேன். அது இந்த மாதிரி தோல் உரித்து பாதாம் பால் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதை ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் நான் வந்து ஒரு 5 டேட்ஸ் ஆட் பண்ணுறேன். அந்த ஸ்வீட்னஸ் எனக்கு போதும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரீசரில் வச்சுருந்த பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அரைக்கும் போது இலக்கி விட்டு தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் அது நல்லா அரைப்படும். ஸோ இப்போ நான் இது கொஞ்சமாக அரைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழம்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து இலக்கி விட்டு தான் அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சிடணும். அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி போதும். நல்லா க்ரீமியாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் அரைக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் ப்ரிப்ரேஷன் எவ்வளோ ஸ்மூத்தியாக சில்கியாக இருக்குதுன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதில் சாக்கோ சிப் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட்லெஸ் சாக்லேட் கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிங் பேப்பரோ இல்லைனா அலுமினியம் ஃபாயிலோ அப்படி இல்லைனா பிளேட்டை வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுடைய ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடி. டயட் ஐஸ்கிரீம் ரெடிங்க. எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஐஸ்கிரீம் செம்ம க்ரீமியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்கும். இது நேச்சுரல் ஸ்வீட்னஸ்னால எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட சாப்பிட்லாம். கிட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ நான் ஒரு ஸ்மால் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. நான் ஒரு ஸ்மால் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் செம்ம க்ரீமியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஃப்ரூட்ஸ் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.